6 மாதம் படமே இல்லையா, சரின்னு சொல்லிட்டு நம்ம டேரக்டர் வந்துட்டார் என் மைண்டுக்குள்ளே. சரி நம்மளே டைரக்ட் பண்ணி அப்பயே நம்மளே டைரக்ட் பண்ணி நம்மளே படம் நடிச்சிடலாம் சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம். மலையாள படம் வந்துச்சு. மலையாள படம் வந்துச்சு. அப்போ நானே ஃபிக்ஸ் பண்ணி பேசினேன். மலையாளம் ஃபஸ்ட்டு படம் சிக்காரி ஷம்புன்னு ஒரு படம், குஜாகா பப்பன் நானும் பண்ணோம். அது நல்ல பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் மதுர் ராஜா வந்துச்சு, வரிசை அதுவும் ஹிட் ஆகிடுச்சு. மலையாளத்தில் ஒரு 3-4 படம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தெலுங்கு போனேன். 1 வருஷம் இங்கே இல்லை. ஒரே ஒரு கால் வருது, ஞானவேல் ராஜா ஃபோன் பண்ணுறாரு, கௌதம் கார்த்திகன்னு காமெடியாக அடல்ட் காமெடியாக ஒரு படம். அந்த படம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. என்னடா அது நம்ம எப்படிலாம் நடித்தோம் அப்படி யோசிச்சுட்டு, சரி ஓகே அப்படிங்கன்னா அவாய்ட் பண்ணாங்களா இல்லை சினிமாவில் நம்மளை அவாய்ட் பண்ணியிருக்காங்களா? ஏன்னா இது 2 படம் பார்த்தீங்கன்னா டாமினன்ட் கேரக்டர், ரொம்ப பேசப்பட்ட கேரக்டர். தாரத்த பட்டேலில் வந்து வில்லனா, அதுவும் டாமினன்ட் கேரக்டரு. மருதுலேயும் டாமினன்ட் கேரக்டர். ஸோ அதுக்கப்புறம் படம் வரல அப்படின்னு சொன்னோடனே சில பேர், நீங்கள் ஹீரோவை தாண்டி நடிச்சிட்டிங்க, ஏடா நான் நடித்ததே இது எனக்கு தெரியாதுங்கிறேன், அப்புறம் ஹீரோவை தாண்டி எங்கிட்ட நடிக்கிறது அப்படி. சார் அதுதான் நடிப்பானு எனக்கு தெரியாது உண்மையிலே. ஃபஸ்ட் படம் 2வது படத்தில் நம்மளுக்கு தெரியாதுல்ல நம்ம ஒரு இது. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஓகே நடிகனா ப்ரிப்பேர் ஆகிறதுக்கே நம்மளுக்கு 3-4 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி நம்ம போகிறோம், ஒரு கேரக்டர் சொல்லிட்டாங்கன்னா அந்த கேரக்டருக்கு ரெடி ஆகிற மெத்தட் இருக்குல்ல, அது நம்மளுக்கே அடாப்ட் ஆகிரும். ஸோ அந்த டைமிங் சென்ஸ் எல்லாம் இப்போ வந்து கேஷுவல் ஆகிடுச்சு.